1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வீட்டிலையே வளர்த்து மருந்து அடிக்காத கருவேப்பிலை தான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலையை நல்ல தண்ணியில் கழுவி எடுத்து கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு ஈரமே இல்லாமல் கருவேப்பிலையோட நிறம் மாறி வந்து நல்ல சரசரன்னு சத்தம் கேட்குற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நிறம் மாறின பிறகு இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு 2 கைப்பிடி கருவேப்பிலைக்கு 1 கப் அளவுக்கு நான் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம கருப்பு உளுந்தில் செஞ்சால் ரொம்பவே நல்லது. 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். உளுந்தும் துவரம்பருப்பும் நல்லா மிதமான சூட்லேயே வச்சு நம்ம வறுத்து விட்டுட்டே இருக்கணும். கருகிடக்கூடாது. கொஞ்சம் மணம் வந்ததும் ஒரு 20 வத்தலை ஆட் பண்ணி அதையும் வறுத்து விட்டுக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வறுத்து விட்டுட்டு ஒரு சின்ன துண்டு புளியும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். புளியும் அந்த சூட்டுலேயே வறுபட்டு வரணும். பருப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பொடி வறுக்கும் போது உப்பு கொஞ்சம் போட்டு நம்ம வறுத்து வச்சுக்கிட்டோன்னா பொடி 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் வண்டு வராமல் இருக்கும். நல்லா வறுபட்டு வந்த பிறகு கடைசி டைமில் நல்லா கட்டி காயம் எடுத்து தூள் பண்ணி 1 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 7-8 பூண்டு பல்லையும் தோலோடு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டு நம்ம இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற விட்டுறலாம். கருவேப்பிலை பொடி ரொம்பவே நல்லது. முடி உதிராமல் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. எல்லாம் நல்லா ஆறின பிறகு ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் இந்த வத்தலையும் பருப்பையும் போட்டு ஒரு திரிச்சிக்கிட்டு திரும்ப நம்ம கருவேப்பிலையை போடும்போது கருவேப்பிலை ஏற்கனவே நல்லா கையை வச்சு நொறுக்குனாலே நொறுங்குற மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையும் திரித்த பிறகு ஒரு பெரிய பிளேட்டில் தட்டி ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம ஒரு ஏர்டைட் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாப்பாட்டுக்கும் இந்த பொடியை நம்ம டெய்லி எண்ணெய் விட்டு சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.